மகாபாரதத்தோட கிளை கதை தான் இந்த நல தமயந்தி கதை. ஜென்ம ஜென்மங்களா தொடர்ற இந்த காதல் கதையோட பார்ட் 1 லிங்க் சாட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன், மறக்காம பாருங்க. பல சோதனைகளுக்கு அப்புறம் நல தமயந்தியோட திருமணம் இனிதே நடக்குது. அதுக்கப்புறம் நலனும் தமயந்தியும் தங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதையெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த நல தமயந்தி பார்ட் 2 ஸ்டோரி. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. தனி பிடித்த நலன் தன்னுடைய அமைச்சரான புட்கரன் கிட்ட சூதாடி தன்னுடைய நாட்டையும் ஆட்சியையும் இழக்கிறான். நலன் இந்த நாட்டை விட்டு யார் கண்ணிலையும் படாம தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு வாழணும். அப்போ தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைங்களையும் அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு தானும் நலனை பின்தொடர்றாங்க. காட்டுக்கு போன அவங்க 2 பேருக்கும் சரியான சாப்பாடு கிடைக்கல. கிட்டத்தட்ட தமயந்தி 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. இதை பார்த்து தாங்கிக்க முடியாத நலன் தமயந்திய, நீ உன் அம்மா வீட்டுக்கு போ, அங்க போய் நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமயந்தி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே தமயந்தி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள அங்கேயே விட்டுட்டு நலன் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, நலன் தமயந்திய விட்டுட்டு போயிட்டா தமயந்தி காட்டுல கஷ்டப்படாம தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுவா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நலன் தமயந்திய விட்டுட்டு போனான். தமயந்தி கண்மொழிச்சு பார்க்கும்போது அவளை ஒரு மலைப்பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குது. தன்னுடைய கணவனோட பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க, ஆனா காப்பாத்த யாருமே வரல. பயந்து போன தமயந்திய ஒரு வேடன் வந்து காப்பாத்துறாரு. ஆனா காப்பாத்தின வேடனுக்கு தமயந்தி மேல ஒரு ஆசை வருது. அந்த வேடன் தமயந்திய அடைய நினைச்சு துரத்த ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து தப்பிச்ச தமயந்தி வேற ஒரு நாட்டுக்கு போய் ஒரு பணிப்பெண்ணா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு தமயந்தியோட பெற்றோர் வராங்க. அந்த இடத்துல தன்னுடைய மகள் ஒரு பணிப்பெண்ணா கஷ்டப்படுறத பார்த்து அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோட நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ தமயந்தி நலன் நினைச்சபடியே தன்னுடைய அப்பா வீட்டுல குழந்தைங்களோட பாதுகாப்பா இருக்கா. ஆனா தமயந்திய பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நலன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. நலன் அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் வருது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி அவன் போகும்போது அங்க நிறைய மரங்கள் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீக்கு நடுவுல ஒரு பாம்பு ஒண்ணு சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு பேரு தான் கார்கோடகன். நலன் அந்த பாம்பை காப்பாத்துறான். அந்த பாம்பு நலனுக்கு உதவுறதுக்காக உருவம் மாறும் விதமா நலனை கொத்துது. இதனால நலன் ஒரு கூன் விழுந்த கிழவரோட உருவத்தை அடையிறான். மேலும் அந்த பாம்பு, நீ எப்ப உன்னுடைய உருவத்தை அடையணும்னு நினைக்கிறியோ அப்ப இந்த உடைய போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு உடையையும் நலனுக்கு கொடுக்குது. அழகை இழந்த நலன் அயோத்தி மன்னன் ருதுபன்னன் கிட்ட தேரோட்டியா போறாரு. நலன் எப்படி தேரோட்டுறது அப்படிங்கிற வித்தைய மன்னருக்கு சொல்லி கொடுக்கறான். அதே சமயம் மன்னர் ஒரு மரத்துல இருக்க இலைகளை எப்படி வேகமா என்றது அப்படிங்கிற வித்தைய நலனுக்கு சொல்லி கொடுக்கறாரு. இப்படி ஒரு 12 வருஷம் போகுது. இப்படி இருக்கும்போது தமயந்திக்கு ஒரு யோசனை வருது. நலன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும், அவனை எப்படியாவது நம்மள தேடி வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அப்பா கிட்ட தனக்கு ஒரு சுயம்வரம் ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவலை எப்படியாவது அயோத்தி மன்னனான ரிதுபன்னன் கிட்ட சேர்க்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. தமயந்தி நினைச்சபடியே அயோத்தி மன்னருடைய தேரோட்டியான நலனும் அந்த சுயம்வரத்துக்கு வரான். தமயந்தி தேரோட்ட சத்தத்தை கேட்ட உடனே நலன் வந்ததை உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுயம்வர மண்டபத்துல நிறைய அரசர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாள் அன்னைக்குதான் சனி பகவான் நலனை பிடிச்சு 7.5 ஆண்டுகள் ஆகுது. இத்தனை நாள் இவ்வளவு துன்பங்கள் கொடுத்தும் நேர்மை தவறாம இருந்த நலனை பார்த்து மனமிறங்கின சனி பகவான் நலனை விட்டு விலகி போயிடுறாரு. தேரோட்டியா வந்த நலன் கார்கோடகன் கொடுத்த உடைய போட்டுக்கிட்டு தன்னுடைய அழகான உருவத்தை அடையிறாரு. நலனை பார்த்த தமயந்தி அவருக்கு மாலை சூட்டவே திரும்பவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த திருமணத்துக்கு அப்புறம் தமயந்தியோட தகப்பனான பீமன் நலன் கிட்ட உனக்கு என்ன சீர்வரிசை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நலன், உங்களுடைய படைகளை கொடுங்க, நான் என்னுடைய நாட்டை திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்றான். நலன் கேட்டபடியே பீமன் தன்னுடைய படைகளை கொடுக்க அவனுடைய நெடுங்க நாட்டை கொடூரமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த புட்கரனை தோற்கடிச்சு தன்னுடைய நாட்டை மீட்கிறான். அதுக்கப்புறம் நலன் தன்னுடைய செங்கோல் ஆட்சியை தொடர்றாரு. எல்லா துன்பங்களும் நீங்கின இந்த சமயத்துல நலனும் தமயந்தியும் ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு விரும்புறாங்க. அப்படி கோயிலுக்கு போன அந்த சமயத்துல சனி பகவான் அவங்க முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. உங்க 2 பேத்துக்கும் நிறைய துன்பங்களை நான் கொடுத்திருக்கேன், ஆனா எந்த ஒரு சூழல்லையும் அறநீதி தவறாத இருக்க உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட நல மகாராஜா தனக்காக எதையும் கேட்டுக்காம தான் பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு மனிதனும் பெறக்கூடாது, நாடிலிருந்து வீடுலேருந்து அடையாளம் இழந்து நான் பட்ட துன்பத்தை யாரும் அடையக்கூடாது, என் மனைவி பட்ட துன்பம் எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது, தன்னுடைய கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்கார நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது, அதனால
இந்த நல தமயந்தி கதைய யார் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு உங்களோட சனி திசையோட பாதிப்புல இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதனால சனி திசை நடக்கும்போது நல தமயந்தி கதையை யாராவது கேட்டா அவங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.